மனிதர்கள் பியூர் ஸ்பீசிஸ் அல்ல, நாம் ஒரு ஹைபிரிட் ஸ்பீசியஸ். நீங்கள் இப்போது கண்ணாடியில் உங்களை பார்த்தால் நீங்கள் பார்க்கிற அந்த முகம் ஒரே மனித இனத்தின் முகம் கிடையாது. அது பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த அழிந்து போன மனித இனங்களின் ஜெனடிக் நினைவுகளின் எச்சம். ஆம், நம் மனிதர்கள் பியூர் ஸ்பீசிஸ் கிடையாது. நமக்கு பள்ளியில் சொல்லப்பட்டது என்னவென்றால், நியாண்டர்தல் என்ற மனித இனம் எல்லாம் அழிந்து விட்டது. ஹோமோ சேப்பியன்ஸ், அதாவது ஹோமோ சேப்பியன்ஸ் என்று சொல்லக்கூடிய நம் மனித இனம் தான் இன்றைய மனிதர்கள் என்று கூறுகிறது. ஆனால் மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்கின்றது என்றால், அது முழுமையான உண்மை கிடையாது. 2009 to 2012 காலகட்டத்தில் சயின்டிஸ்ட்கள் ஒரு ஆபத்தான முயற்சி செய்தார்கள். அதாவது ஆன்சியன்ட் ஹியூமன் போன்ஸிலிருந்து டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் செய்து மாடர்ன் ஹியூமன் டிஎன்ஏவுடன் கம்பேர் செய்தார்கள். அதனுடைய முடிவுகள் மிகவும் ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கியது. ஆப்பிரிக்காவுக்கு வெளியே வாழும் மனிதர்கள் 1-4% நியாண்டர்தல்களுடைய டிஎன்ஏவை, அதன் மூலம் மெனிசிலியா என்ற பகுதியில் வாழும் மக்கள் அந்த டிஎன்ஏவை கொண்டிருக்கிறார்கள் என்றும் 6% டெனிசோவியன் டிஎன்ஏவை வைத்திருக்கிறார்கள் என்றும் அந்த ஆய்வு முடிவுகள் வெளிவிட்டன. இன்டர்பிரீடிங் என்பது 2 இனக்குழுக்களுக்குண்டான கலப்பு சேர்க்கை நடந்திருக்கிறது என்பது ஆதாரப்பூர்வமாக உறுதியாயிற்று. நியாண்டர்தல்ஸ் மனிதர்கள் நம்மை விட உடல் வலிமையானவர்கள், பெரிய தலைகளையும் மிகப்பெரிய குளிர்காலங்களுக்கு உண்டான சீதோஷ்ண நிலையையும் அதுக்கு பெர்ஃபெக்டாக அடாப்ட் ஆகக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் லாங் ஸ்கேல் கோஆபரேஷன் அவர்களிடம் கிடையாது. சோசியல் நெட்வொர்க்கிங்கும் அவர்களிடம் கிடையாது. டெக்னாலஜி என்பது கிடையவே கிடையாது. அதன் மூலமாக அவர்கள் அழிந்தார்கள், அந்த இனமும் அழிந்தது. ஆனால் அவர்களின் ஜீன்ஸ் அழியவில்லை. அதாவது நேச்சுரல் செலக்ஷன் என்னக்கூடிய இந்த உலகில் யூஸ்ஃபுல்லான ஜீன் மட்டுமே சர்வைவ் ஆகும். தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஜீன்ஸ் மட்டுமே அடுத்த தலைமுறைக்கு தன்னை புதுப்பித்துக் கொள்ளும். கிளைமேட் சர்வைவல், டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் டிமினோஷியன் டிஎன்ஏவில் அதிகமாக இருந்தது. ஹை ஆல்டிடியூட் சர்வைவல், அதாவது ட்ரைபல் மக்கள் என சொல்லக்கூடிய காட்டுவாசி மக்கள் ஆக்சிஜன் குறைவிலும் அதிகமாக வாழ்ந்தார்கள். ஏனென்றால் அவர்களுடைய டிஎன்ஏ அதுக்கு பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் எவல்யூஷன் மிகவும் பெர்ஃபெக்டாக கிடையவே கிடையாது. அதே நியாண்டர்தல் ஜீன்ஸ் காரணமாக ஆட்டோமினியன் டிசீஸ், டிப்ரெஷன் ரிஸ்க், ஸ்லீப் டிசார்டர்ஸ் அதிகமாக அவர்களுடைய டிஎன்ஏவில் காணப்பட்டது. எவல்யூஷன் என்பது ஒரு நேர்கோடு கிடையாது. குரங்கிலிருந்து மனிதனும், மனிதனிலிருந்து மாடர்ன் மனிதர்களும் உருவாக கிடையாது. ஒன் ஸ்பீசிஸ் ரீப்ளேசஸ் another இஸ் நாட் பாசிபிள். ரியாலிட்டி என்னவென்றால், எக்ஸ்பெரிமெண்டிங் சர்வைவலுக்கு ஏற்ற ஜீனை டெரைன் செய்வது அந்த ஜீன் மியூட்டன்ட்டோட மிகப்பெரிய ஒரு வேலை. நியாண்டர்தல் அழிந்து விட்டார்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவர்கள் நம்முள் தான் வாழ்ந்து வருகிறார்கள். நீங்கள் ஒரே மனிதர் இல்லை, நீங்கள் ஒரு எவல்யூஷனரி ஆர்க்கைவ். அதாவது அவர்களுடைய டிஎன்ஏவையும், அவர்களுடைய சிந்தனைகளையும், அவர்களுடைய ஆழமான உணர்வுகளையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள்.